ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலில் இம்மாதம் 26ஆம் தேதி இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 88 தொகுதிகளுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. தமிழகத்தில் விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. என்சிஇஆர்டி பாடப்புத்தகங்களில் உள்ள தகவல்களை முன் அனுமதியின்றி பயன்படுத்துவோர் மீது பதிப்புரிமை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியா பெரு நாடுகளுக்கிடையே வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான 7வது கட்ட பேச்சுவார்த்தை இன்று தொடங்கியது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மக்களவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவது இன்றுடன் நிறைவடைகிறது. மக்களவைக்கு 7 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 88 தொகுதிகளுக்கு இம்மாதம் 26ஆம் தேதி இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த தொகுதிகளுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படுகிறது. இதனிடையே முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 102 தொகுதிகளில் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. வாக்குப்பதிவுக்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்களின் பிரச்சாரம் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இந்த தொகுதிகளில் முகாமிட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சிக் காலத்தின்போது மக்கள் நலத் திட்டங்கள் பெருவாரியாக செயல்படுத்தப்பட்டதால் மக்களின் வாழ்வாதாரம் மேம்பாடு அடைந்ததுடன் உலக அளவில் அதிகபட்ச அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்த்த நாடாக இந்தியா திகழ்வதாக பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கச்சத்தீவு விவகாரத்தில் திமுகவும் காங்கிரசும் மௌனம் காப்பதாக குற்றம் சாட்டினார். நாடு முழுவதிலும் ஐஎன்டிஏ கூட்டணிக்கு செல்வாக்கு குறைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சென்னையில் இன்று தமிழ் ஜனம் என்ற தனியார் தொலைக்காட்சி சேனலை அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவரும் மத்திய இணை அமைச்சருமான திரு எல் முருகனுடன் இணைந்து திரு அனுராக் தாக்கூர் தொடங்கி வைத்தார். கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக காங்கிரஸ் மௌனம் சாதிப்பதாக கூறப்பட்ட நிலையில் திமுக மூத்த தலைவர் திருமதி கனிமொழி பதிலளித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்திய சீன எல்லைகளில் உள்ள பிரச்சினைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் கேட்ட கேள்விகளுக்கு பிஜேபி பதிலளிக்கவில்லை என்றும் தேர்தல் நேரத்தின்போது இந்த விவகாரத்தை எடுத்திருப்பது அரசியல் காரணத்துக்காக மட்டுமே என்றும் கூறினார். கச்சத்தீவு விவகாரம் குறித்து திமுக பலமுறை மத்திய அரசுக்கு முறையிட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளாக இந்த விவகாரத்தில் ஏதும் செய்யப்படவில்லை என்பது புதிராக இருப்பதாக திருமதி கனிமொழி கூறினார். தமிழகத்தில் கடந்த 4 நாட்களாக நடைபெற்ற சோதனைகளின்போது 5 கோடிக்கும் கூடுதலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் சிக்கியதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. 400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, நெல்லை, சேலம் உள்ளிட்ட நகரங்களில் 44க்கும் மேற்பட்ட இடங்களில் தேர்தல் பணப்பட்டுவாடா தொடர்பான புகார்களின் அடிப்படையில் சோதனை நடைபெற்றதாகவும் வருமான வரித்துறையினர் தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதி காலியானதாக சட்டப்பேரவைச் செயலகம் தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இத்தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக உறுப்பினர் புகழேந்தி உடல்நலக்குறைவால் அண்மையில் காலமானதை அடுத்து அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்துவதற்கு ஏதுவாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இனி தேர்தல் களம். தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் இந்த பகுதியில் இன்று இடம்பெறுகிறது கரூர் மக்களவைத் தொகுதி. கரூர் மக்களவைத் தொகுதியில் கரூர், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், வேடச்சந்தூர், மணப்பாறை, விராலிமலை ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் அமைந்துள்ளன. கரூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட குளித்தலை சட்டமன்ற தொகுதி பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. கரூர் மக்களவைத் தொகுதியில் 6,89,991 ஆண் வாக்காளர்களும் 7,31,518 பெண் வாக்காளர்களும் 92 மூன்றாம் பாலினத்தவர்கள் என மொத்தம் 14,21,521 வாக்காளர்கள் உள்ளன. கரூர்
பாராளுமன்ற தொகுதியில் தற்போது வரை 7 முறை காங்கிரஸ் கட்சியும் 6 முறை அதிமுகவும், சுதந்திரா கட்சி, திமுக, தமிழ்நாடு காங்கிரஸ் ஆகியவை தலா ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளது. கரூர் மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக எஸ். ஜோதிமணி, பாஜக சார்பில் வி. செந்தில்நாதன், அதிமுக சார்பில் எல். தங்கவேல், நாம் தமிழர் கட்சி சார்பில் கருப்பையா போட்டியிடுகின்றனர். டெக்ஸ்டைல், கொசுவலை தயாரிப்பு, பஸ்வாடி கட்டுதல் உள்ளிட்ட தொழில்கள் முக்கிய தொழிலாக இங்கு இருந்து வருகிறது. கரூருக்கு தொழில் நிமித்தமாக வெளிநாட்டில் இருந்து ஜவுளி தொழிலில் ஈடுபட்டு உள்ளவர்கள் வந்து செல்வதற்கு ஏதுவாக இப்பகுதியில் விமான நிலையம் அமைக்க வேண்டும். கரூர் திருச்சி ரயில் பாதை இருவழிப்பாதையாக மாற்ற வேண்டும். சேலம் திண்டுக்கல் ரயில் பாதை இருவழிப்பாதையாக மாற்ற வேண்டும். அரவக்குறிச்சி பகுதியில் முருங்கை பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. கரூரிலிருந்து பாலகிருஷ்ணன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. வாக்கு என்பது உங்கள் உரிமை. வாக்களித்தல் உங்கள் கடமை. கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் தனிப்பெரும் பெருமை. கோட்டை கதவை திறக்கும் சாவி உங்கள் வாக்காய் இருக்கலாம். நீங்கள் அளிக்கும் ஒற்றை வாக்கில் தேசிய கொடியே சிறக்கலாம். இதயம் சொல்வதை கேளுங்கள், எல்லாரும் வாக்களியுங்கள். உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு. உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு. இந்தியா பெரு இடையே வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான 7வது சுற்று பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் தொடங்கின. இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை அதிகரிக்கும் நோக்கில் இக்கூட்டம் நடைபெறுகிறது. மத்திய வர்த்தக தொழில்துறை இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியா பெரு இடையே வர்த்தக உறவுகள் மேம்படுவதற்கு இந்த ஒப்பந்தம் உதவிடும் என்றும் இருநாட்டு பொருளாதாரமும் வளர்ச்சி பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் NCERT-யின் பாடப்புத்தகங்களில் உள்ள தகவல்களை முன் அனுமதியின்றி அச்சிடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அந்த குழுமம் விடுத்துள்ள அறிவிப்பில், வர்த்தக ரீதியாக பாடப்புத்தகங்களில் உள்ள தகவல்களை பயன்படுத்தினால் பதிப்புரிமை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அது கூறியுள்ளது. பொதுமக்கள் பாடப்புத்தக தகவல்களுடன் தயாரிக்கப்படும் பயிற்சி புத்தகங்களை தங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கித்தர வேண்டாம் என்றும், அவை மாணவர்களுக்கு தவறான தகவல்களை அளித்து அவர்களின் படிப்பில் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற புத்தகங்கள் சந்தையில் விற்கப்படுவது தெரியவந்தால் உடனடியாக தேசிய கல்வி ஆராய்ச்சி குழுமத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தில்லி மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பாரதிய ராஷ்டிர சமிதி கட்சியைச் சேர்ந்த திருமதி கவிதாவுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க தில்லி தனி நீதிமன்றம் மறுத்துவிட்டது. அவரது ஜாமீன் மனு CBI தனி நீதிபதி திருமதி காவேரி பவேஜா முன்பு விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கப் பிரிவு சார்பில் ஜாமீனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அவருக்கு ஜாமீன் வழங்கினால் இவ்வழக்கில் ஆதாரங்கள் அழிக்கப்படும் என்றும் சாட்சியங்கள் கலைக்கப்படக்கூடும் என்றும் அமலாக்கப் பிரிவு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழாவுக்கான முகூர்த்தகால் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மதுரையில் சித்திரை திருவிழா கொட்டகை முகூர்த்தத்துடன் துவங்கியுள்ள நிலையில் மீனாட்சி அம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழா வாஸ்து சாந்தி பூஜையுடன் வரும் 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்குகிறது. தொடர்ந்து சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளாக வரும் 19ஆம் தேதி இரவு மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகமும், 20ஆம் தேதி மீனாட்சி அம்மன் திக்கு விஜயம், 21ஆம் தேதி மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், 22ஆம் தேதி திருத்தேரோட்டமும் நடைபெறுகிறது. இதேபோன்று மதுரை தல்லாகுளத்தில் வரும் 22ஆம் தேதி கள்ளழகரை எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவையும் விழாவின் சிகர நிகழ்ச்சியாக வரும் 23ஆம் தேதி அதிகாலை கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் விழாவும் நடைபெறுகிறது. ஏற்கனவே மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா ஆரம்ப நிகழ்வாக முகூர்த்தக்கால் நடும் விழா நடைபெற்றுள்ள நிலையில் இன்று மதுரை கள்ளழகர் திருக்கோவில் சித்திரை திருவிழா கொட்டகை முகூர்த்தக்கால் ஊன்றும் நிகழ்வுடன் கோலாகலமாக துவங்கியுள்ள நிலையில் மதுரை மாநகரம் விழாக்கோலம் காண தயாராகி வருகிறது. மதுரையிலிருந்து எஸ். ரகுராஜா. வாக்குக்கு பணம் கொடுப்பதை தடுக்க வலியுறுத்தி கோவையைச் சேர்ந்த ஒரு அமைப்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்துவதற்கு நிபந்தனையுடன் அனுமதி அளிப்பதாக தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மனு தலைமை நீதிபதி திரு கங்கா பூர்வாலா, நீதிபதி திரு சத்யநாராயண பிரசாத் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது, இம்மாதம் 11ஆம் தேதி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடத்துவதற்கு நிபந்தனையுடன் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
மக்களவைத் தேர்தலில் இம்மாதம் 26ஆம் தேதி இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 88 தொகுதிகளுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. தமிழகத்தில் விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. என்சிஇஆர்டி பாடப்புத்தகங்களில் உள்ள தகவல்களை முன் அனுமதியின்றி பயன்படுத்துவோர் மீது பதிப்புரிமை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியா பெரு நாடுகளுக்கிடையே வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான 7வது கட்ட பேச்சுவார்த்தை இன்று தொடங்கியது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.